ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தான். ஜூன் 12 அன்னைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஹிஸ்ட்ரிலேயும் கேட்பாங்க அண்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ நியமனங்கள் புதிய இராணுவ தளபதியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் உபேந்திர திவேதியை வந்து ரீசண்டாக வந்து நியமிச்சிருக்காங்க. இதே வந்து ஃபஸ்ட் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் இராணுவ தளபதி யார் அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா. ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா. இவர் வந்து 1949 ஜனவரி 15 அன்னைக்கு பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இவரோட பதவியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய முதல் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னால் இருந்தவங்க இப்போ வந்து புதுசாக ஜெனரல் உபேந்திர திவேதியை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தளபதியும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2019 நியமித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா வந்து 1953 ஜனவரி 14 வரைக்கும் அவர் இதில் இருந்தார், பதவியில் இருந்தார். நெக்ஸ்ட் வந்து இவங்களை ஜெனரல் உபேந்திர திவேதி இராணுவ தளபதியை வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா அமைச்சர குழுவால் அவரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்திய குடியரசுத் தலைவரால் அவர் நியமிக்கப்படுறாரு அந்த பதவியில். நெக்ஸ்ட்டு இராணுவ தளபதி உறுப்பினராக உள்ள குழுக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கையகப்படுத்துதல் உறுப்பினர் குழு, பாதுகாப்பு திட்டமிடல் குழு, தேசிய பாதுகாப்பு குழு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இராணுவ தளபதி உறுப்பினராக இருக்கிற ஒரு குழுக்கள். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான். ஆந்திர பிரதேசத்தில் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் என் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதனால் இது பார்த்திங்கன்னா 1996 மற்றும் 2014க்கு பிறகு 3வது முறையாக ஆந்திர பிரதேசத்தின் முதல்வரானவர் இவர். ஆந்திராவில் மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா நரேந்திரபாபு நாயுடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் தற்போதைய போக்குகள் என்ன? உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகளின் அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு வெளியிட்டிருக்காங்கன்னா நடப்பு நிதியாண்டு உட்பட அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 6.7% நிலையான வளர்ச்சியை வந்து பதிவு செய்து வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த நடப்பு நிதியாண்டு உட்பட அடுத்த 3 வருஷங்கள் வந்து 6.7% நிலையான வளர்ச்சியை பதிவு செஞ்சு வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க உலக வங்கி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2023 2024 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி 8.2% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2023 முதல் 2024 அதாவது இந்த ஆண்டில் வளர்ச்சி 8.2% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உலக வங்கி பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு இது உருவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக வங்கி எப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944. இது அடிஷ்னலாக இருக்கிறது, இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரீசெண்டான இருக்கிறது மட்டும் கேட்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. தலைமையகம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன், இதனோட கேபிட்டல் வந்து வாஷிங்டன், தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் பங்கா. சர்வதேச நிகழ்வுகள் குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக ஒரு ஆண்டு அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2025 ஆண்டு குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்படும் அப்படின்னு ஐக்கிய நாடு சபை வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு வெர்னர் ஐசன்பெர்க் அடிக்கல் நாட்டினார். இது அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படிங்கிற கொஷினும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வெர்னர் ஐசன்பெர்க் அடிக்கல் நாட்டினார். இது இம்பார்ட்டன்ட் தான். ஐக்கிய நாடுகள் சபை பற்றி அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதனோட கேபிட்டல் என்னன்னு பார்த்திங்கன்னா நியூயார்க்கு. ஐக்கிய நாடுகளோட
கேபிட்டல் வந்து நியூயார்க்கு. இது எப்போ நிறுவப்பட்டாங்க அப்படின்னா 1945ல் 1945. இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸை நீங்கள் உடனுடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.